வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஃபேமஸான பவுண்டி பார் சாக்லேட் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த சாக்லேட் ரொம்ப டிஃப்ரெண்டா டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகான் கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சு 1 கப் பால் ஊற்றிக்கோங்க. பால் ஒரு கொதி வந்ததும் 2 கப் டெசிகேட்டட் கோகனட் சேர்த்திக்கோங்க. மிதமான தீயில வச்சு ஒரு 2 நிமிஷம் பால்ல குக் பண்ணுங்க. 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்திக்கோங்க. நீங்க சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஈரம் போகிற வரைக்கும் கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கலவையை ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுறலாம். கை பொறுக்கிற சூடு இருந்தா போதும். இப்போ கொஞ்சமா ஸ்டஃபிங் எடுத்து இந்த ஷேப்ல பிடிச்சுக்கோங்க. இந்த சாக்லேட் இந்த ஷேப்ல தாங்க இருக்கும். எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துல தண்ணீர் ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 300 கிராம் அளவுக்கு மில்க் சாக்லேட் போட்டு அதையே இந்த பாத்திரத்து மேல வச்சுக்கோங்க. நீங்க எந்த பிராண்ட் மில்க் சாக்லேட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பொறுமையா கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் சாக்லேட் உருகும். இப்போ எல்லாமே நல்லா உருகிடுச்சு. இந்த பதத்துல இருக்கணுங்க. இப்போ இறக்கி வச்சு கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். 1/2 மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்த ஸ்டஃபிங்க இந்த சாக்லேட்ல போட்டு லேசா கோட்டிங் கொடுங்க. ரொம்ப திக்கா கோட்டிங் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி 3 லைன் போடுங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச சாக்லேட்டை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பவுண்டி பார் சாக்லேட் ரெடி. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த சாக்லேட்டை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.